வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஆனா நிறைய பேரால தப்பா புரிஞ்சுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி தான் டீகோட் பண்ண போறோம். அதுதான் கர்மா. கர்மான்னு சொன்ன உடனே மேல உட்கார்ந்துகிட்டு ஒருத்தர் தப்பு கணக்கு எழுதுறாரு, தண்டனை கொடுக்கறாருன்னு தான் நம்மள பலக்க நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில அது ஒரு மேஜிக் தண்டனையோ பயமுறுத்துற விஷயமோ கிடையாதுங்க. அது நம்ம மனச, நம்ம வாழ்க்கைய மேம்படுத்துற ஒரு சூப்பரான சைக்காலஜிக்கல் ஃப்ரேம்வொர்க். அது என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு எந்த ஒரு பில்டப்பும் இல்லாம தெளிவான தரவுகளோட இன்னைக்கு நம்ம அலச போறோம். நாம் என்ன விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம். இந்த ஒரு உலகளாவிய பிரபஞ்ச விதியை விட கர்மாவை அவ்வளோ சிம்பிளா அழகா யாராலையும் சொல்லிட முடியாது. நிதர்சனமான உண்மை என்னன்னா, நம்மளோட ஒவ்வொரு எண்ணமும் சொல்லும் செயலும் நம்ம டெய்லி தூவுற விதைகள் மாதிரி. அந்த விதைகள் தான் நாளைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய அறுவடையா, அதாவது விளைவுகளா மாறுது. சரி, இன்னைக்கு நம்ம அலசலோட பாதையை சுருக்கமா பார்த்துடலாம். முதல்ல கர்மானா உண்மையிலே என்ன, ரெண்டாவது அது ஒரு மனுஷனை எப்படி ஆட்டி படைக்குது, மூணாவது இதை சரியா புரிஞ்சுக்கிறதால நமக்கு என்ன லாபம், நாலாவது மக்கள் இதை பத்தி வச்சிருக்கிற சில ஆபத்தான தப்பான புரிதல்கள், அப்புறம் கடைசியா கர்மாவோட உண்மையான முகம். இதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, நேரா விஷயத்துக்கு வருவோம். பகுதி 1, கர்மா என்றால் என்ன, அதோட பேசிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. கர்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு சிம்பிளா செய்வினை அல்லது செயல், ஆக்ஷன், அவ்வளவு தாங்க அர்த்தம். இதுல எந்த ஒரு மாயாஜாலமோ மர்மமோ கிடையாது. நாம செய்யற ஒவ்வொரு சின்ன செயலும் அதுக்கான தவிர்க்க முடியாத விளைவுகளை தொடர்ச்சியா உருவாக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் இதோட உண்மையான அர்த்தம். அடுத்து பகுதி 2, இந்த கர்மா எப்படி ஒரு மனுஷனை ஆளுது, இதுக்கு பின்னால இருக்கிற அந்த சைக்காலஜிக்கல் சீக்ரெட் என்ன. இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் ரொம்ப ஆணித்தரமா சொல்ல விரும்புறேன். கர்மாங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி வெளியில இருந்துகிட்டு நம்மள ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி இயக்குற விஷயம் கிடையவே கிடையாது. மேல இருந்து யாரோ ஒருத்தர் நம்மள பொம்மலாட்டம் ஆட்டல. உண்மையை சொல்ல போனா இது முழுவதுமாவே நமக்குள்ளேயே நடக்கிற, நாமே உருவாக்குற ஒரு பதிவு சுழற்சி. இந்த சைக்கிள் எப்படி தெரியுமா வேலை செய்யுது? இதுல சரியா 3 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மனக்கர்மா, அதாவது நம்ம மனசுல அடிக்கடி என்ன நினைக்கிறோமோ அதுவே நம்மளோட குணமா, கேரக்டரா மாறுது. செகண்ட் ஸ்டெப் பழக்க வழக்கங்கள், இத வாசனைகள்னு சொல்லுவாங்க. நாம செய்யற ஒவ்வொரு செயலும் நம்ம ஆழ் மனசுல ஒரு ஸ்ட்ராங்கான பதிவாக மாறி மறுபடியும் அதே செயல்களை செய்ய தூண்டி நம்மள ஒரு பழக்கத்துக்கு அடிக்ட் ஆக்கிடுது. மூணாவது ஸ்டெப் சூழ்நிலைகளும் விளைவுகளும். இப்படி நாம கடந்த காலத்துல செஞ்ச செயல்களோட ரிசல்ட் தான் இன்னைக்கு நாம ஃபேஸ் பண்ற இன்ப துன்ப சூழ்நிலைகளை உருவெடுக்குது. பாத்தீங்களா, இது எவ்வளவு துல்லியமான ஒரு செயின் ரியாக்ஷன். சரி, பகுதி 3, இதை சரியா புரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட், இது எப்படி நம்மள நாமே செதுக்கிக்கிற ஒரு கருவியா மாறுதுன்னு பார்க்கலாம். இந்த கர்மாங்கிற கான்செப்டை மட்டும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்களேன், ஒரு 4 சூப்பரான விஷயங்கள் நடக்கும். நம்பர் 1, முழு பொறுப்புணர்வு. அதாவது நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டதுக்கு மத்தவங்களோ இல்ல விதியோ காரணம் கிடையாது, நம்மளோட செயல்கள் தான் காரணம்னு உணரும் போது நம்ம வாழ்க்கைக்கு நம்மளே முழு பொறுப்பினத்துக்குவோம். நம்பர் 2, அறநெறி வாழ்க்கை. நாம செய்யற தப்புக்கான விளைவை நாம தான் அனுபவிக்கணும்னு ஒரு விழிப்புணர்வு வரும்போது மத்தவங்களுக்கு கெடுதல் செய்யவே பயப்படுவோம். இதனால சமூகத்துல அன்பு வளரும். நம்பர் 3, மன அமைதி. வாழ்க்கையில சடனா ஒரு கஷ்டம் வரும்போது ஏண்டா இப்படி நடக்குதுன்னு புலம்பாம, இதுவும் என் கர்மாவோட ஒரு கவுதி தான், அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கும். ஃபைனலா நம்பர் 4, சுய முன்னேற்றம். நேத்து செஞ்ச தப்ப மாத்த முடியாது, ஓகே, ஆனா இன்னைக்கு நாம செய்யற நல்ல விஷயங்கள் மூலமா நம்ம ஃபியூச்சர் கர்மாவை நம்மளால மாத்தி எழுத முடியுங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இது நமக்கு கொடுக்குது. இப்போ பகுதி 4, இந்த கர்மாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டா என்னென்ன ஆபத்துகள் வரும்னு கண்டிப்பா தெரிஞ்சாகணும். இந்த தப்பான புரிதல்களோட இருந்த பக்கத்தையும் நாம கட்டாயம் கவனிச்சு ஆகணுங்க. முதலாவது, தீய செயல்களோட சுழற்சி. பேராசை, துரோகம் இதெல்லாம் பண்ணி ஒருத்தர் டெம்பரரியா லாபம் பார்த்தாலும் பின்னாடி அதுவே பெரிய மன உளைச்சலாவும் நோய்களாவும் பூமராங்க மாதிரி அவங்களே திரும்ப வந்து தாக்கும். ரெண்டாவது, ரொம்ப ஆபத்தானது இந்த விதிவாதம், அதாவது ஃபேட்டலிசம். எல்லாம் என் தலை விதிப்பா, நான் என்ன செஞ்சாலும் மாறாதுன்னு சொல்லிக்கிட்டு முன்னேற எந்த எஃபர்ட்டும் போடாம நிறைய பேர் சோம்பேறிகளா முடங்கிடுவாங்க. மூணாவது, பழசிய நினைச்சு எப்பவும் ஒரு பயத்திலையும் குற்ற உணர்ச்சியிலையும் வாழ்றது. நாலாவது, ரொம்பவே மோசமான விஷயம், மத்தவங்க மேல இரக்கம் இல்லாம போறது. யாராவது கஷ்டப்படுறத பார்த்தா அவன் போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் அனுபவிக்கிறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணாம போறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கர்மாவை எந்த அளவுக்கு கொடூரமா தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோன்னு. ஸோ ஃபைனலா பகுதி 5க்கு வந்துட்டோம். கர்மாவோட உண்மையான முகம் என்ன, அதை பத்தின சரியான பார்வை என்ன. இப்போ ஒரு சிம்பிளான கம்பேரிசன் பார்க்கலாம். ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா சோம்பேறித்தனம், விதியை குறை சொல்றதுன்னு நம்மள அழிக்கிற விதிவாதம், இன்னொரு பக்கத்துல பொறுப்பேத்துக்கிறது, ரொம்ப விழிப்புணர்வோட செயல்படுறதுன்னு நம்மள மேல கொண்டு போற சுய முன்னேற்ற பாதை. இதுல நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்க? நம்மள முடக்கி போடுற அந்த விதிவாதத்தை தூக்கி போட்டுட்டு
விழிப்புணர்வோட செயல்படுறத தேர்ந்தெடுக்கிறது தான் உண்மையான தெளிவு. இதுல இருக்கிற ரொம்ப ஆழமான ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? கர்மாங்கிறது உங்களை தண்டிக்கிற ஒரு ஜட்ஜ் கிடையாது, அது ஒரு கண்ணாடி. வாவ், எவ்வளவு சூப்பரான விளக்கம்ல. ஒரு கண்ணாடி எப்பவுமே உங்களை விமர்சிக்காது. நீங்க அதுல எதை காட்டுறீங்களோ அதை அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ணும். அதே மாதிரி தான் நீங்க இந்த உலகத்துக்கு எதை கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அதனால நாம எப்பவும் மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இதுதாங்க. முடிஞ்சு போன கர்மால கடந்த காலத்தை நம்மால ஒருபோதும் மாத்த முடியாது. ஆனா இன்னைக்கு இப்போ நாம செய்யற ஒவ்வொரு செயலையும் முழு விழிப்புணர்வோட செய்யும் போது அந்த பழைய பழக்கங்களோட பிடியிலிருந்து நாம கம்ப்ளீட்டா வெளியே வரலாம். நம்ம வாழ்க்கையை நாமளே சூப்பர் டிசைன் பண்ண முடியும். இதுதாங்க கர்மாவோட உண்மையான வெற்றி. நிறைவா உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வியை கேட்டு நான் இதை முடிச்சுக்கிறேன். உங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிற அந்த கண்ணாடியில எந்த மாதிரியான பிம்பம் பிரதிபலிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? அதை இன்னைக்கே இப்போதே சிந்திக்க தொடங்குங்க. அதுக்கேத்த மாதிரி உங்க செயல்களை மாத்திக்கோங்க. இந்த ஒரு டீப்பான அலசல் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு புது பெர்ஸ்பெக்டிவை கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். இந்த தெளிவை எல்லாருக்கும் போய் சேரணும். அதனால இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.